வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை படைத்துள்ள ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வெற்றிகரமாக நிரூபித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் விஜய் கோட்டையை தக்க வைத்துக் கொண்டதோடு தனது ஆட்சிக்கான அதிகாரத்தையும் உறுதி செய்துள்ளார். இந்த வெற்றிக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் இப்போது அடுத்து என்ன என்ற கேள்வியை நோக்கி திரும்பியுள்ளது. வரும் நாட்களில் தமிழக அரசியலில் அதிரடியான மாற்றங்கள், அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் மிக முக்கியமாக அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடு ஆகியவை அரங்கேற உள்ளன. தற்போது 10 பேர் கொண்ட ஒரு சிறிய அமைச்சரவையுடன் ஆட்சியை தொடங்கியுள்ள விஜய் அடுத்த ஓரிரு நாட்களில் அமைச்சரவையை முழுமையாக விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலத்திலிருந்து கட்சியுடன் பயணித்த விசுவாசிகள் மற்றும் படித்த இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் தெற்கு மண்டலங்களிலிருந்து புதிய முகங்கள் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளது. அமைச்சரவை விரிவாக்கத்தை தொடர்ந்து மிக முக்கியமான கட்டம் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு. முதலமைச்சர் வசம் முக்கிய துறைகள். சிஎம் விஜய் அவர்கள் உள்துறை, பொது நிர்வாகம் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கம் ஆகிய துறைகளை தன் வசமே வைத்துக் கொள்வார் என்று தெரிகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் அவர் காட்டும் தீவிரம் காரணமாக உள்துறை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தமிழகத்தின் உயர் அதிகாரிகள் மட்டத்திலும் பெரும் மாற்றம் நிகழப்போகிறது. தனக்கு நெருக்கமான, நம்பிக்கையான மற்றும் நேர்மையான IAS மற்றும் IPS அதிகாரிகளை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்த முதல்வர் திட்டமிட்டுள்ளார். தலைமை செயலர் முதல் மாவட்ட ஆட்சியர்கள் வரை இந்த அதிரடி மாற்றங்கள் நீடிக்கலாம். பெரும்பான்மையை நிரூபித்துவிட்ட உற்சாகத்தில் இருக்கும் விஜய் தனது நிர்வாக திறமையை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது. அமைச்சரவை விரிவாக்கம் என்பது வெறும் பதவி பங்கீடு மட்டுமல்ல, அது அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சியின் திசையை தீர்மானிக்கும் காரணியாகும். மக்களுக்கான அரசு, மாற்றத்திற்கான அரசு என்ற முழக்கத்துடன் களமிறங்கியுள்ள இந்த புதிய அமைச்சரவை தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை ஈடுகட்டுமா அல்லது அரசியல் சதுரங்கத்தில் சிக்கிக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஆளுநர் மாளிகையில் இருந்து வரும் அறிவிப்புகள் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும்.